இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 139 அதிகாரம் 4வது வசனம். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம் நாவிலே சொல் பிறவாவதற்கு முன்பாக கர்த்தர் அதை அறிந்திருக்கிறாராம். ஏன்னா அவர் நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதுலையும் அவர் அறிந்திருக்கிறார். நம் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார்னு இதே அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்க. 139 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதுலையும் கூட அவர் அறிந்திருக்கிறாராம். நம் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறார். அப்போ அவர் தூரத்திலிருந்தே அறிகிறார்னா நம் வாயில் என்ன பேச போகிறோம், நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை அவர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். அதுதான் நம் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏன்னா தேவன் நம் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் இல்லையா? நம் இதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய வார்த்தையின் வல்லமையை நீங்கள் எபிரேயர் 4:12-13 வசனத்தில் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது அது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஊனையும் கணுக்களையும் ஆவியும் ஆத்துமாவையும் பிரிக்கத்தக்கதாக இருக்குது. அது எப்படி இருக்கான், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக இருக்கான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வந்து தான் அவன் நினச்சி அவன் பேசுறதுக்குள்ளே அவன் என்ன நினைக்கிறான் என்ன பேசுகிறான் என்பதை எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் அவர் வகையறுத்துருவாராம். அப்போ தேவன் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்படுது பாருங்க. எபிரேயர் 12:13 பாருங்க. அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அதனால் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் நம் வாயின் வார்த்தைகளே நாம் காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கும்னு சொல்லி மத்தேயு 12 அதிகாரம் 35-37 வசனங்கள் வரைக்கும் பாருங்க. நல்ல மனுஷன் இருதயமானது நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுமா, கெட்ட மனுஷனுடைய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை அவன் எடுத்து காட்டுவானா. அப்போ இருதயத்தின் ஒரு மனுஷனுடைய நல் காரியம் தீமையான காரியம் என்பதே அந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவன் வாயின் வார்த்தையை வைத்தே நாம் கண்டுபிடிச்சிட முடியும். அவன் பொல்லாத நினைவுகள் நிமித்தம் தான் அவன் வாயிலேருந்து பொல்லாத வார்த்தைகள் வரும். அதனால நம் மனுஷன் பேசும்போது வீணான வார்த்தைகளை யாவையும் நாம் என்ன பண்ணோம் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கோம். அதாவது வீணான வார்த்தைகளை நாம் பேசி ஒரு நாளையை நம்ம வீணாக கழிக்கிறோமா, வீணான வார்த்தைகளை பேசுகிறோமா, அதுக்கெல்லாம் நம்ம நியாய தீர்ப்பில் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன்னா வேத வசனத்தை அறிந்த நாம், கர்த்தரை அறிந்த நாம், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நாம் பேசுகிற ஒவ்வொரு வீணான பேச்சுக்கும் நம் நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் நம் வாய்க்கும் உதட்டுக்கும் காவல் வைத்து நம்ம ஞானமாய் எதை குறித்தும் பேசுகிறவர்களாக இருக்கணும். 37வது வசனம் பாருங்க. உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். அப்போ அந்த வாயின் வார்த்தையே நமக்கு தீர்ப்பே கொடுத்துடுதான். அதனால தான் ஒரு வசனம் சொல்லுது, நீ ஞானம் விளங்க உன் வாயை திறன்னு நீதிமொழிகளில் சொல்லப்படுது பார்க்குறோம். அப்போ ஞானம் விளங்கன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், ஆறுதல் படுத்துகிறவர்களாய், பலப்படுத்துகிறவர்களாய், பலவீனர்களை தாங்கக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அதனால தான் நம்ம வாய்க்கும் உதட்டுக்கும் காவல் வைக்க சொல்லி சங்கீதம் 141 3வது வசனம் பாருங்க. கர்த்தாவே என் வாய்க்கும் காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அப்படி நாம் தினந்தோறும் கர்த்தரிடத்திலே கேட்கணும். அப்படி நாம் விண்ணப்பித்து ஜெபிக்கும் பொழுது நம் வாய்க்கு தேவன் காவல் வைப்பார், நம் உதடுகளின் வாசலை தேவன் காத்து கொள்ளுவார். சங்கீதம் 19:14 பாருங்க. அவர் நம் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அது சமூகத்தில் பிரீத்தியாயிருக்கும் இருப்பதாகன்னு சொல்கிறார் இங்கே சங்கீதக்காரன். அப்போது அவர் தான் நமக்கு கண்மலை மீட்பு. அப்போது நம்முடைய வார்த்தை, இதயத்தின் நினைவு, தியானம் எல்லாம் கர்த்தருக்கு பிரீத்தியாக இருக்குன்னா நம்ம பேசுகிற காரியம் எல்லாம் அவருக்கு பிரீத்தியாக அன்பாக இருக்கணும்.
தேவனை பிரியப்படுத்துகிற காரியமான வார்த்தைகள் மாத்திரம்தான் நம் நாவிலிருந்து வரணும்னு தேவன் பிரியப்படுகிறார். யோபு 42:3 பாருங்கள், யோபு தன்னை எப்படி தாழ்த்தி சொல்லுகிறார். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். அப்போது நம்ம சில டைம் நம்ம உளறுறோம் இல்லையா? தேவையில்லாத காரியங்களை நாம் பேசும்போது நமக்கு புத்திக்கு எட்டாத மதீனமான காரியங்களை நாம் பேசிடுறோம். அதுதான் யோபு சொல்கிறார், அறிவில்லாமையால் ஆலோசனையை மறைக்க இவன் யார்? அதனால் எனக்கு நான் தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையெல்லாம் நான் அறியாததெல்லாம் அலப்பினேனே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அங்கே தேவனுக்கு முன்பாக தாழ்த்துக்கிறத நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 1:26 பாருங்கள், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ நம் நாவை அடக்காமல் நம் இருதயத்தை வஞ்சித்து நாம் தேவ பக்தி உள்ளவர்கள்னு சொன்னால் அந்த பக்தியே தேவ பக்தி இல்லைன்னே சொல்கிறார். அப்போ நாவு எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். நாவின் அதிகாரத்தை குறித்து நீங்கள் யாக்கோபு 3 ஃபுல்லாக எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் நாவின் அதிகாரத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கோம். இதில் 2-10 வசனத்தை நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரத்தையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் தன் நாவை அடக்கணும் இல்லையா? அவன் பூரண புருஷனாக எப்போ விளங்குவான்னா அவன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தில் அடக்கிறது போல் அவன் நாக்கு அவன் அடக்குனானே எல்லாமே அடங்கிடுமா. அப்போ அவன் ஒரு பூரண புருஷனாக விளங்க முடியும்னு சொல்கிறார். ஏன் குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க? குதிரை இங்கும் அங்கும் அசையக்கூடாதுன்ட்டு தான் அது கண்களுக்கும் அது மூக்குக்கும் ஒரு கடிவாளத்தை போடுறாங்க இல்லையா? அதை நடத்துக்கிறவன் தான் எந்த திசையில் அதை நடத்துகிறானோ அது அந்தபடி அது ஓடும். அப்போ அந்த கடிவாளமானது குதிரைக்கு எப்படி போட்டு நமக்கு கீழ்ப்படியும்படியாக அவைகளின் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் நம்ம திருப்பி நடத்துக்கிறோமோ அதே போல் நம்முடைய நாவுக்கும் நாம் என்ன பண்ணோம்? கடிவாளத்தை போடணும்னு சொல்கிறார். அதே போல் ஒரு சிறிய சுக்கான் எப்படி ஒரு பெரிய கப்பலை எந்த திசையில் அது திரும்பணும்னு சொல்லி திருப்பதி அதை நிறுத்துவதற்கு காரணமாக இருக்கோ அது போல தான் நம்மளுடைய சிறிய அவயமாகிய இந்த நாவு பெருமையானவைகளை பேசும் பாருங்கள்னு இருக்குது. அப்போ இந்த சின்ன நாவு தான் பெருமையான காரியங்கள்லாம் பேசுகிறது. அதே போல் இந்த சிறிய நாவு எதை குறிக்குதான்? நெருப்புன்னு சொல்கிறார். ஒரு சிறு நெருப்பு எப்படி போய் ஒரு பெரிய காட்டையே கொளுத்து விடுகிறதோ அது போல தான் இந்த நாவு ஒரு மனுஷனை அழித்து விடும். அதனால் நாவும் ஒரு நெருப்பு தான். அது அநீதியின் நிறைந்த உலகம்னே கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்கிறத பார்க்குறோம். அதனால் நம்முடைய அவயங்களிலே நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை அழித்து போட்டுருமா. அப்போ நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படும் பொழுது அது நம் ஆயுசு நாட்களையே குறைத்து போட்டுரும். அப்போ இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற நாம் இவ்வளோ நாள் நாம் எப்படி இருந்தோமோ, ஆனால் இன்றைக்கி சத்திய வசனத்தை நாம் கேட்டு அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம் நாவை நாம் அடக்கி கர்த்தரிடத்திலே அதற்கு காவல் வைக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் 141:3 ஏன்னா தேவனிடத்தில் நாம் தினந்தோறும் இந்த வார்த்தையை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஒரு நாள் நமக்கு நம் வாய்க்கு அவர் காவல் வைப்பார். நம் உதடுகளின் வாசலை அவர் காத்து வழிநடத்துவார். ஆமேன்.